ஹலோ ஆல். நம்ம எஸ்ஐ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்டில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பிவைக்யூ சீரியஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட சேர்த்து நம்ம 6ல் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இதில் இருக்க எல்லா கிராமர் டாபிக்ஸுமே எதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப நெசசரியோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ஃபிகரல் சீரிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்வரும் கேள்வியில் 2 விதமான வரைபடங்கள் உள்ளன. வரைபடங்கள் ABCD என்பன கேள்விக்குரிய படங்கள். வரைபடங்கள் 1, 2, 3, 4 என்பன பதிலுக்குரிய படங்கள். A மற்றும் Bவிற்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளது. கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து C மற்றும் Dவின் இடையே உள்ள தொடர்பை நிறுவவும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே நமக்கு ABCD இதெல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாமே நமக்கு கொஸ்டின் ஃபிகர்ஸ். இங்கே நமக்கு 1, 2, 3, 4 இருக்குல்ல, இதெல்லாமே நமக்கு ஆன்சர் ஃபிகர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இது என்னதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷனோ அதை இந்த இமேஜ்லேருந்து நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ ஏவோட இமேஜ் பாருங்கள். இங்கே நமக்கு மிடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அடுத்தது இப்படி டவுன்வர்ட்ஸில் இருக்க மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க. தென் அதே மாதிரி இங்கே அப்வர்டில் வர மாதிரி ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இது கிளியராக இருக்கா? இது வந்து ஏவுடைய இமேஜ். இப்போ அப்படியே பியோட இமேஜை பாருங்கள். இந்த சென்டர் ஏரோ மார்க் இருக்குல்ல, இது வந்து அப்படியே நமக்கு இங்கே ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து வெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே மேலே இருக்க ஏரோ மார்க் இருக்குல்லங்க, இது வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இதை மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதே மாதிரி இங்கே கீழே இருக்குல்ல இந்த ஏரோ மார்க் வந்து நமக்கு இந்த டிரெக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது கிளியராக இருக்கா? இது வந்து நமக்கு பியோட இமேஜ். இப்போது சென்டரில் இருக்க ஏரோ மார்க் பார்த்தா நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. தென் அதே மாதிரி மேலேயும் கீழே இருக்க ஏரோ மார்க் நமக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பேட்டர்னா அப்படின்னு சொல்லி சியும் டியும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா? இப்போது சி எடுத்துக்கோங்க. இந்த மிடில் இருக்க ஏரோ மார்க் நமக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்குது. தென் அடுத்தது இங்கேருந்து ஒரு ஏரோ மார்க் நமக்கு அப்வர்டில் வருதுங்க. தென் இங்கேருந்து ஒரு ஏரோ மார்க் நமக்கு டவுன்வர்டில் வருது. இப்போது இந்த ஏரோ மார்க்ஸுக்கு எல்லாமே நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் டியோட இமேஜ். ஏன்னா ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் அப்படி தானே இருந்துச்சு. இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? மிடில் நமக்கு டவுன்வர்ட்ஸில் தானே இருக்குது. அப்போ நமக்கு டியில் மிடில் இருக்க வேண்டிய ஏரோ மார்க் வந்து நமக்கு அப்வர்டில் இருக்கும். இது கிளியராக இருக்கா? அடுத்தது இதோடைய லெஃப்ட் சைட் பாருங்கள். டுவர்ட்ஸ் அப்சைடு மேலே வர்ற மாதிரி இருக்குது. அப்போது இங்கே நமக்கு ஆப்போசிட்டில் வரணும் அப்படின்னா இப்படி கீழே வந்த மாதிரி தான் இருக்கும், டவுன்வர்ட்ஸ். அடுத்தது இதோட ரைட்டில் பாருங்கள், ஏரோ மார்க் வந்து டவுன் சைடில் வருது. அப்போது இங்கே நமக்கு அப் சைடில் வந்துருக்கணுமா? இது கிளியராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டியோட இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆப்ஷனில் 1, 2, 3, 4ல் பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ் நமக்கு எங்கே இருக்குது? இமேஜ் 4ல் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 4. கிளியராக இருக்கா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் போடாமையே நீங்கள் எப்படி சிம்பிளாக அதை சால்வ் பண்ணியிருக்கலாம்னா, இந்த இமேஜ் 1 எடுத்துக்கோங்களேன். இதில் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லை. இந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் இல்லை. இந்த மாதிரி டபுள் சைடில் இருக்க ஏரோ மார்க் சிம்பிளுமே நமக்கு இல்லை. ஸோ இந்த இமேஜ் 1 வராது. தென் இமேஜ் 2 பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் ஏபிசி எங்கேயுமே இல்லை. ஸோ 2வும் வராது. தென் 3 பாருங்கள். இங்கேயுமே நமக்கு டபுள் சைடு ஏரோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வருமா? நமக்கு வராதுல்ல. ஸோ அதனால் 3யும் வராது. பேட்டர்னை டீகோட் பண்ணுங்கள். அப்படி என்ன பேட்டர்ன் அப்படின்னு தெரியலனா இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கேள்வி குறியிட்ட இடத்தில் எந்த எழுத்துக்களை வைத்தால் இந்த படத்தை நிறைவு செய்ய முடியும்? இங்கே நமக்கு கொஸ்டின் மார்க் இருக்குல்லங்க. இங்கே நமக்கு ஆப்ஷனில் இருக்க எந்த 2 லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணால் இந்த இமேஜ் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்கள். நமக்கு ஆல்ஃபபெட்ஸ்னால் ஏ அப்படின்ற லெட்டர் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதை 1ன்னு எடுத்துக்கலாமா? தென் இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இதை 3, இதை 4ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ஒன்னொன்னையுமே ஃபஸ்ட்டு நான் இந்த ஏபிசிடி மட்டும் எடுத்துக்கிறேங்க. இங்கே ஏ இருக்கா? தென் இங்கே பி இருக்குது. இங்கே சி இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும்? டி தானே வரணும். கிளாக் வைஸில் இருக்குது. ஏபிசி இருக்குது. அடுத்ததான் நமக்கு என்ன லெட்டர் இருக்குது? டி தானே. ஸோ இங்கே நமக்கு அப்போ என்ன வரும்? டி தான் வரும். அடுத்தது பாருங்கள். இப்போது இங்கே தான் நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து பாருங்கள். ரிவர்ஸ்ட் எடுங்க. இங்கே நமக்கு எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. இது கிளியராக இருக்கா? ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் என்னதுங்க? WXYZ தானே. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? W தானே வரும். கிளியராக இருக்கா? WXYZ. இங்கே நமக்கு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இந்த செகண்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? DNW. ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிள். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன் பேஸ் பண்ணி பர்டிகுலராக நமக்கு டிரெக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது?
கிளியராக இருக்கா? ஏ வந்து பியோடைய சவுத் சைடில் இருக்காங்க. தென் சி வந்து பிக்கு ஈஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ சியை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து எந்த டிரெக்ஷனில் இருந்திருப்பாங்க? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு டிரெக்ஷன் சிம்பிள் ட்ரா பண்ணுவோமா? இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது நார்த், இது வந்து சவுத். இது வந்து நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட்டுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பது பிக்கு தெற்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏ எடுத்துக்கலாம். பிக்கு தெற்கு அப்படின்னா பி இங்கே எடுத்துக்கலாமா? ஏன்னா பியோடைய தெற்கு அப்படின்னா நமக்கு இங்கே தானே வந்திருக்கும். ஸோ ஏ வந்து பிக்கு தெற்காக இருக்காங்க. கிளியராக இருக்கா? தென் செகண்ட் என்ன சொல்கிறாங்க? சி என்பது பிக்கு கிழக்குன்னு சொல்கிறாங்க. சி வந்து பிக்கு கிழக்குனா பியோடைய ஈஸ்ட் சைடு எதுங்க? இது தானே. ஸோ சி வந்து பிக்கு கிழக்காக இருக்காங்க. ஈஸ்ட் சைடில் தானே இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? இந்த சி இருக்கார் இல்லைங்க, இவரை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சோன்னா இங்கே இருக்க ஏ நமக்கு எந்த டிரெக்ஷனில் இருப்பாங்க? இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இப்போது ட்ரா பண்ணலாமா? இப்போ சியை பொறுத்தவரை அப்படின்னா சி நமக்கு இங்கே தான் இருக்காங்க. இப்போ இதுதானே ஏ. இப்போ ட்ரா பண்ணி பாருங்கள். இது நமக்கு சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. அப்போ எந்த டிரெக்ஷனில் இருந்திருக்காங்க? சவுத் வெஸ்ட்டில் இருந்திருக்காங்க, தென்மேற்கில் இருந்திருக்காங்க. ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம் சிம்பிள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து சிஐ பொறுத்தவரைன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த இடத்துல எந்த பர்சன் சொல்கிறாங்க, இல்லை எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹவுஸை சொல்கிறாங்க, இல்லை ஒரு பர்சன் சொல்கிறாங்கன்னா அவங்கள ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கன்னா ஈஸியாக எந்த டிரெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் மூலம் கீழ்கண்டுள்ள எந்த அறிக்கை உண்மை? ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டயக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஆல் கண்டிஷன் ஒன்று இருக்குது, சம் கண்டிஷன் ஒன்று இருக்குங்க. அதாவது எல்லாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, சில அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். எல்லாம் அப்படின்னா நமக்கு டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இது செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, இது மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. 1 மினிட் அப்படின்றது நமக்கு 60 செகண்ட்ஸா? அந்த மினிட்குள்ளே தானே வந்து நமக்கு செகண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு ஆல் கண்டிஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இல்லைனா எல்லாம். இது கிளியராக இருக்கா? இதுவே சம் கண்டிஷன், இது செகண்ட், இது எப்படி ட்ரா பண்ணலான்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணலாங்க. இப்போ ஏ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார், பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காருன்னா ஏக்கு நல்லா ஆப்டிடியூட் வரும், பிக்கு நல்லா ரீசனிங் வரும். இப்போ இங்கே சி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காருன்னா இவருக்கு ஆப்டிடியூடும் நல்லா வரும், ரீசனிங்குமே இவருக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சில, சம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது 2 கிளியராக இருக்கா? இது கிளியராக இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் மந்திரவாதி ஆவர்னு இருக்குது. அதாவது எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் மெஜிஷியன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போது ஹிஸ்டாரியன்ஸுக்கு சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் மெஜிஷியன்னா நமக்கு ட்ரையாங்கிள் தானே இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் இருக்கா பாருங்கள். இல்லை ஹிஸ்டாரியன்ஸ் நமக்கு இங்கே இருக்காங்க, மெஜிஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் ஏ ஸ்டேட்மெண்ட் நமக்கு வராது. இது கிளியராக இருக்கா? அடுத்து பாருங்கள். சில மந்திரவாதிகள் வந்துட்டு நமக்கு ஃபிலாசபர்ஸாகவும் இருக்காங்க, வரலாற்றாசிரியர்களாகவும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சில மந்திரவாதி அப்படின்னா ட்ரையாங்கிள். சில மந்திரவாதிகள் வந்துட்டு நமக்கு ஃபிலாசபர்ஸாகவும் இருக்காங்க, ஹிஸ்டாரியன்ஸாகவும் இருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க? சர்க்கிளா? ஸோ ஹிஸ்டாரியன்ஸாகவும் இருக்காங்க, அடுத்தது நமக்கு ஃபிலாசபர்ஸாகவும் இருக்காங்க. ரெக்டாங்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு சென்டரில் இருக்க மாதிரியும் சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் அதோட சம் கண்டிஷனில் இருக்கா? அந்த மாதிரி இல்லை. ஸோ நமக்கு ஆப்ஷன் பியும் வராது. தென் தேர்ட் பாருங்கள். எல்லா வரலாற்று ஆசிரியர்களுமே ஒன்று வந்து ஃபிலாசபர்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா மந்திரவாதியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா வரலாற்று ஆசிரியர்னா எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தானே ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்கிள்குள்ளே சர்க்கிள் இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் சியுமே நமக்கு வராது. கிளியராக இருக்கா? இப்போது லாஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? சில வரலாற்றாசிரியர்கள் தத்துவவாதி ஆவர். ஸோ சில வரலாற்றாசிரியர்னா வரலாற்றாசிரியருக்கு சர்க்கிளில் சொல்லியிருக்காங்க, சில ஹிஸ்டாரியன்ஸ் நமக்கு ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி டயக்ராம் இருக்கான்னு பாருங்கள். இந்த பார்ட் இதுதான் அவங்க சொல்கிற கண்டிஷன். கிளியராக இருக்கா? சில வரலாற்றாசிரியர்கள் ஃபிலாசபர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது நமக்கு டயக்ராம் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்னு கேட்பாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு டயக்ராம் சூஸ் பண்ணவும் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் கிளியராக இருக்கணும். அது கிளியராக இருக்கணும்னா இந்த 2 கான்செப்டில் கிளியராக இருக்கணும். ஆல் வந்தால் நமக்கு ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்கணும். அது சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை இவங்க இங்கே கொடுத்துருக்க சிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆல்
எல்லாம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இருக்கணும். தென் சம் கண்டிஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்துட்டு இருக்கணுங்க. இதுதான் நம்ம சம் கண்டிஷன் வச்சு சொல்லுவோம். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம இங்கிலீஷ் டாப்பிக்லேருந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்கிலீஷ் டாப்பிக்லேருந்து பாருங்கள், நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னால் என்னதுன்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ரூல் மட்டும் இப்போ பார்க்கலாம். நமக்கு ஒரு 7 ரூல்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அது ரொம்பவே ஈஸி தான். நம்ம அதை ஷார்ட்கட்டாக வச்சு நம்ம புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது வந்து நம்ம இப்போ கவர் பண்ணிருக்கோம்ல டேர்ம் வைஸாக, அதில் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இந்த இடத்துல இவங்க கரெக்ட் பாசிவ் வாய்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இந்த இடத்துல நமக்கு பை வந்து வந்திருக்கக்கூடாதுங்க. இப்போது இங்கே ஏ இருக்குல்ல, ஸோ பை வந்து ஆப்சென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் நமக்கு ஏ இருக்கா, ஸோ பை வந்து ஆப்சென்ட்டாக இருந்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்னா, பை வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் பி இருக்குது, இங்கேயுமே பி இருக்குது. ஸோ ப்ரெசென்ட் ஆயிருந்தால் பாசிவ் வாய்ஸ், ஆப்சென்ட் ஆயிருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ். இது கிளியராக இருக்கா? இப்போது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னதுன்னா, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு கடைசியாக ஆப்ஜெக்ட் வந்துட்டு வரணும். இப்போ இங்கே மேனேஜர் அப்படின்றது சப்ஜெக்ட் தானே, இந்த இடத்துல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் இருக்கும். இதுவே பாசிவ் வாய்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு சப்ஜெக்ட் வந்துட்டு கடைசியாக இருக்கும். இது கிளியராக இருக்கா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, பை வரல அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ், பை வந்துருந்துச்சு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். தென் ஆக்டிவ் வாய்ஸ்னால் நமக்கு சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகணும், பாசிவ் வாய்ஸ்னால் நமக்கு ஆப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகணும். இது கிளியராக இருக்கா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னது நம்ம பார்ப்போமா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு நான் ட்ரிக்கு கடைசியாக சொல்கிறேங்க. ஆனால் இது எப்படி நம்ம ஃபார்முலா சால்வ் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். மேனேஜர் அப்படின்றது சப்ஜெக்ட், அப்பாயிண்டட் அப்படின்றது நமக்கு வெர்ப், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட். இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகி ஆப்ஜெக்டில் நமக்கு எண்ட் ஆகுது. இது கிளியராக இருக்கா? இப்போது நான் பாசிவ் வாய்ஸில் மாற்ற போகிறேன். பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்னங்க வந்திருக்கணும்? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், ஆப்ஜெக்ட் தானே வரணும். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். இது கிளியராக இருக்கா? இப்போ ஆப்ஜெக்ட் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக நமக்கு வேர்ப் வரணும். இந்த வேர்ப் தான் நமக்கு ட்ரிக்கே. இங்கே தான் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். பட் இங்கே எப்படி நான் ஜென்ரலாக சால்வ் பண்ணதுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறமா எப்படி ஷார்ட்கட்னு பார்ப்போம். மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இங்கே அப்பாயிண்டட்னு இருக்குல்ல, இந்த அப்பாயிண்டட் அப்படின்றது நமக்கு ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சர் டென்ஸா? ஈடின்னு வந்திருக்கு. அப்பாயிண்டட் இங்கே ஈடி தானே இருக்குது. ஸோ ஈடி வந்தால் இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதர் வாஸ் இல்லைனா வேர் தாங்க வரணும். ஏன்னா வாஸும் வேரும் நமக்கு பாஸ்ட் டென்ஸ் தானே. இப்போ இதில் வாஸ் வந்துட்டு என்னதுங்க? சிங்குலர், ஒருமை. அடுத்தது வேர், அங்கே நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா ப்ளூரல், பன்மையில் சொல்லணும். இப்போது இதை நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணலாம்? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இந்த இடத்துல அசிஸ்டன்ட்ஸ்ன்னு தானே இருக்குது. அப்போ அது நிறையா பேர் தானே, ப்ளூரல் தானே. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணும்? வேர். ஓகேவா? ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இங்கே என்ன வேர்ப் வரும்னா வேர். இந்த அப்பாயிண்டடை நீங்கள் அப்படியே எழுதலாம். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட். இப்போ இது கிளியராக இருக்கா? அடுத்ததாக பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா முக்கியமான ஒன்று என்னது? பை இருக்கணும். பார்த்தோம்ல, பை ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை, சப்ஜெக்ட் எழுதுனீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. த மேனேஜர். கிளியராக இருக்கா? இப்போ நான் இது எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணணும்னு சொல்லட்டா? இப்போ பாசிவ் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்து நமக்கு பை வந்திருக்கணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பை வந்திருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த மேனேஜர் வேர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். பை வந்திருக்கா? வரல. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. பி பாருங்கள், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் அப்பாயிண்டட் த மேனேஜர். இது வருமா? வராது. தென் சி பாருங்கள், மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர்னு இருக்குது. ஸோ சி வந்துட்டு வரலாம். தென் தேர்ட் பாருங்கள், த மேனேஜர் வாஸ் அப்பாயிண்டட் பை த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? பை இருக்கான்னு செக் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நமக்கு பாசிவ் வாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் தான் வந்திருக்கணும், அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட் வந்திருக்கணும். இது கிளியராக இருக்கா? உங்களுக்கு சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு தெரியலனா கூட சென்டென்ஸில் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நமக்கு லாஸ்ட்டாக இருந்திருக்கணுங்க. தென் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நமக்கு ஆன்சரில் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கணும்.
இருக்கணும். இவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? பை வந்திருக்கான்னு பார்த்தீங்க. இதுலயே நமக்கு இந்த 2 ஆப்ஷனுமே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது சியா, டியான்னு பார்க்கும்போது நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கணும்ல. ஆப்ஷன் டி பாருங்க நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல. த மேனேஜர் வாஸ் அப்பாயிண்டட் பை த அசிஸ்டன்ட்ஸ்னு இருக்கு. ஸோ டி வருமா? வராது. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா? மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை த மேனேஜர். இப்போ நம்ம எழுதின மாதிரியே தானே இருக்கு. இதுக்கு நம்ம ஃபார்முலாலாம் நம்ம பார்க்கவே இல்ல. நம்ம என்ன பண்ணோம்? ட்ரிக்கு தான். பை இருக்கா? ஃபர்ஸ்ட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்லையோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. தென் செகண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டா மாறியிருக்கா? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டா மாறியிருக்கான்னு பார்த்தோம். அதுலயே நம்ம ஆப்ஷன் சின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுல நீங்க இதுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக் படிக்கிறோம்னா, அதோட பேசிக் நாலேட்ஜ் வந்து நமக்கு இருக்கணும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபார்முலா சொல்லி எப்படி இந்த ரூல் வந்துட்டு இருக்கு. அதுக்காக சொன்னது தான் இது. நீங்க ஷார்ட்கட்ல வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஒரு டாபிக் படிக்கிறோம்னா, அத பத்தின நாலேட்ஜோட தான் நம்ம அத படிக்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல இப்படி தான் அத சேஞ்ச் பண்ணணும். கிளியரா இருக்கா? ஸோ இதோட நமக்கு டே 5 கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க் யூ.